இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் ஈரானும் பதிலடி கொடுத்து வருவதால் போர் தீவிரமாகி வருகிறது. இந்த போர் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் இனி குறிவைப்பதற்கு எதுவும் இல்லை. ஈரானில் பெரும்பாலான இலக்குகளை நாங்கள் அழித்து விட்டோம். இன்னும் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு ஈரான் மீதான போர் முடிவுக்கு வரும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அதே நேரத்தில் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு முக்கிய அறிக்கையை ஈரான் அதிபர் வெளியிட்டார். அப்போது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சில நிபந்தனைகளை விதித்தார். போர் முடிவுக்கு வர வேண்டுமானால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகளுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். சர்வதேச சட்டங்களின்படி ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள இறையாண்மை மற்றும் தற்காப்பு உரிமைகளை அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் முறையாக அங்கீகரிக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஈரான் மீது மீண்டும் இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்காது என சர்வதேச அளவில் உத்தரவாதங்கள் அளிக்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் அதிபர் நிபந்தனை விதித்துள்ளார். போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தொடங்கின. எங்களின் இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமைதி திரும்பும். அதுவே ஒரே தீர்வு என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார்.